நிறைய பேருக்கு கடுகு வடவம்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த கடுகு வடவம் போட்டு தாளித்தாலே அந்த குழம்பு சாப்பிடவே மாட்டாங்க. சமையலில் கடுகு வடவத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் இன்னும் மேலும் பல தகவல்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸுகளை அனுப்புங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாங்க. பசங்களோட ட்ரெஸ்ஸை ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே மடித்து வைக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா தாங்க நீ சொல்ல போகிறேன். ட்ரெஸ்ஸை ஈஸியாக மடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஃபாயில் பேப்பரு இல்லைன்னா வேறு ஏதாவது பொருள் வந்த இந்த மாதிரி ரோல் சைஸில் இருக்கிற அட்டையை எடுத்துக்கோங்க. அதில் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம சுற்றும் போது ஈஸியாகவே சுற்றிடலாங்க. டக்குன்னு சுற்றி எடுத்து மடித்து வச்சிடலாம். நான் சுற்றுற மாதிரியே நீங்கள் சுற்றி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சிடலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரோல் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே இதுக்குண்டான செட்டான ஃபேண்ட்டையும் ரோல் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே செட்டாக எடுத்து கூட போட்டுக்கலாங்க. ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். குப்பால்ற முறம் பாத்ரூமுக்குன்னு தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற முறத்தை பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாத்ரூமில் ஆணி இல்லை, அதனால் நான் இந்த ஐடியா பண்ணேங்க. இதில் ஒரு கயிறு கட்டி இது மாதிரி வாஷ் பேஷன் பைப்பில் இது மாதிரி மாட்டி விட்டுட்டேன். பழைய வலையில் கொக்கி மாதிரி கூட ரெடி பண்ணி நீங்கள் மாட்டலாம். அதை விட இது பெஸ்ட்டுங்க. அப்படியே டக்குன்னு கயிறை கட்டிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த கயிறுலேயே கட்டி விட்டுடலாம். இந்த வளையலுங்கிறது சீக்கிரம் துரு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வேறு வளையலை மாற்றணும். கயிறில் மாட்டி விட்டோன்னா அழகாக இருக்கும். இது நான் காய்கறி எடுத்து வைக்கிற கூடை. இந்த கூடையில் நான் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் எடுத்து வைப்பேன். இதனால் பல்லி, பூச்சி, எறும்பு எதுவுமே வராதுங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இது என்னென்னா கிராம்பு, சூடம், இதுமாரி காய்ச்சின எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. நல்லா வாசனையாகவே இருக்குங்க. சும்மா லைட்டாக எடுத்து இந்த கூடைங்கள்லாம் நம்ம தலையை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பேப்பரு இல்லை அப்படி இல்லைன்னா ஏதாவது துணியை கட் பண்ணி நம்ம அந்த காய்கறிகளை அடுக்கி வச்சிட்டோன்னா இந்த வாசனைக்கு எந்த ஒரு எறும்பு, பூச்சி எதுவுமே வராது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காய்கறி எடுத்து வைக்கும்போது இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள். அதே போல் இது மாதிரி சல்லடையிலலாம் சீக்கிரமாகவே கருப்பு கரை படிஞ்சிடும். நம்ம யூஸ் பண்ணுறப்ப எடுத்து யூஸ் பண்ணோம், மற்றபடியெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுருவோம். ஒரு வலையோட ஒரு வலை சேரும்போது அந்த இடத்துல அப்படியே கருத்து போயிடும். இந்த வலையில் நம்ம இதை ஒன்று தடவி வச்சிட்டோன்னா துரு பிடிக்கவும் பிடிக்காது, கலர் மாறவும் மாறாது, அப்படியே புதுசு போலவே இருக்குங்க. இது தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயே இதில் நம்ம தடவி வச்சிடணும். அடிக்கடி இது போல் தடவி வைக்கும்போது இந்த வலை புதுசு போலவே இருக்குங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அடுத்தது இது ஒரு சூப்பரான ஐடியாங்க. பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமாக கத்தாழை ஜெல்லு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. எதுக்குன்னா பெண்களோட கை ரொம்பவே சாஃப்டானது. ஆனால் லிக்யூடு சோப்பு பவுடர்னு யூஸ் பண்ணுறதால ரொம்பவே ரஃபாக போயிடும். கையில் எல்லாமே தெரியும், நிறைய கிராச்சும் இந்த மாதிரி இருக்கும். அந்த கையில் நைட்டு படுக்கும் போகும்போது இது மாதிரி நம்ம தடவிட்டு படுக்கும்போது கை ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் காலெல்லாம் நல்லா தடவிட்டு படுக்கும்போது இந்த ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே போல் இந்த பவுடரு லிக்யூடுனால் ஏற்படக்கூடிய புண்ணும் சீக்கிரமாகவே ஆறி போயிடுங்க. நான் தடவுற மாதிரியே நல்லா தடவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. வாஷ் பண்ணலாம் தேவை கிடையாது. சூப்பராக சாஃப்டாகிடும் உங்கள் கை. நிறைய பேருக்கு லிக்யூடு இல்லை சோப்பு இதெல்லாம் மாற்றும் போது கையில் புண்ணு வரும். அந்த புண்ணு இருக்கிறப்பையும் நீங்கள் இது மாதிரி தடவினீங்கனாலும் அந்த புண்ணு சீக்கிரமாகவே ஆறி போயிடும். கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பொருளை வச்சு இன்னொரு டிப்ஸும் சொல்கிற பாருங்க. இது கிளாத் ஹோல்டர் தாங்க இப்போ ரெடி பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம விருப்பப்படி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாங்க. இது ஒரு கிளிப்பு தாங்க. இந்த கிளிப்பை வச்சு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். மழை காலமாக வெயில் காலமாக இருந்தாலும் சரி, ஒரு ஈவினிங் டைமில் நம்ம துணி துவைச்சோன்னா தோட்டத்தில் காய வைக்க முடியலைங்கும்போது வீட்டுக்குள்ளே காய வைப்போம். ஃபேன் காற்றுல இந்த துணி பறந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த துணியில் இனிமேல் நம்ம கிளிப்பு போட்டோன்னா இந்த துணி கீழே விழாமல் இருக்கும். இது மாதிரி கிளிப்பு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது மாதிரி ஏதாவது புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த படித்த பக்கத்தை ஒரு சில பேர் இந்த மாதிரி மடித்து வைப்பாங்க, இல்லை நுனியில் மடித்து வைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வைக்க வேணாங்க. இந்த கிளிப்பை வச்சு சூப்பரான ஐடியா சொல்கிற மாதிரிங்க. எந்த பேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பேஜில் இது மாதிரி நீங்கள் கிளிப்பை வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அதே பேஜ் கரெக்டாக நம்ம அந்த கிளிப்பை பார்த்து எடுத்துடலாம்.
பேப்பர் பறக்குதுன்னாலும் இது மாதிரி சைடில் 2 கிளிப்பு போட்டோன்னா இந்த பேப்பர் பறக்காமல் இருக்குங்க. ஃபேன் காற்றுல அடிக்கடி இந்த பேப்பர் பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கையை வச்சுக்கணும், இல்லை வெயிட்டு வைக்கணும். இனிமேல் இதுமாரி தேவையில்லைங்க. இதுமாதிரி கிளிப் போட்டோன்னா பேப்பரும் பறக்காது, பேஜும் சூப்பராக நம்ம கரெக்டாக எடுத்துடலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி மருந்து தீர போகிற நிலமையில அதை நம்ம அது கையால் ப்ரெஸ் பண்ணும்போது மருந்து வெளியிலே வராதுங்க. இந்த மூடியை பின்பக்கமாக இது மாதிரி நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற எல்லா மருந்துமே வந்துடும். மறுபடியும் இதே மருந்து கவரை வச்சு அந்த டப்பாவில் எடுத்த மருந்தை நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காற்று போகாமல் இருக்கும். அந்த டப்பாவில் எடுத்து நம்ம மருந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். பருப்பு அடைக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அடை சூப்பர் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அந்த பருப்பு அடை ஊற வைக்கிறதுலேயே கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுட்டிங்கன்னா நம்ம அரைக்கும் போதே இந்த 3 பொருளுமே சூப்பராகவே அரைப்பட்டுடும். நம்ம சோம்பு மிளகாயெல்லாம் தனியாக அரைச்சி சேர்ப்போம், ஆனால் இதோடு சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது நல்லாவே மசிஞ்சிடும். அடை மாவு கொஞ்சம் கொரகொரப்பாக தான் நான் அரைச்சி எடுத்துப்பேன். அந்த கொரகொரப்போடு அரைச்சி அந்த அடை தோசை சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். அடை தோசை ஃபுல்லுமே நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க, வெங்காயம் போட்டுறாதீங்க, பாதி அளவுக்கு எடுத்து வச்சுட்டா காலையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே உப்பு வெங்காயம் எல்லாம் போட்டோன்னா காலையிலேக்கு வீணாக போயிடும். எப்படி அடை தோசை மாவு கொஞ்சம் மீற தான் செய்யும். அதில் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா திரும்பி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடை தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அடை தோசை சூப்பராகவே இருக்குது பாருங்கள். நான் அடை தோசை மாவு அரைச்சேன்னா ஃபுல்லுக்குமே உப்பு போட மாட்டேன். இதே ஐடியாவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கடுகு வடகம் வச்சு சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இந்த கடுகு வடகம்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த கடுகு வடகத்துக்கு அந்த காலத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பிரியர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கடுகு வடகத்தை அப்பப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடணும். அதே டப்பாவில் எடுத்து வைக்காமல் வேறு டப்பாவில் நம்ம எடுத்து வைக்கணும். அதேமாதிரி காற்று போகாமலும் எடுத்து வைக்கணும். அப்போ தான் அந்த வாசனை போகாமல் இருக்கும். இது நான் எப்போயோ ரெடி பண்ணது. அடிக்கடி டப்பாவை மாற்றிக்கிட்டே இருப்பேங்க. இப்போ இந்த டப்பாவில் இருந்தது திருப்பி நான் வேறு டப்பாவில் தான் எடுத்து வைக்க போகிறேன். நம்ம இந்த கடுகு வடகம் எடுத்து வைக்கும் போதும் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை எடுத்து வைக்கணும். அப்போ தான் காற்று போகாமல் இருக்கும், அந்த பொருளும் காயாமலும் இருக்கும். அதுவும் டைட்டான முடிவு போட்டு மூடணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வடகம் எடுத்த அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது. பாருங்கள், நான் காட்டியிருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கடுகு வடகம் எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெய் காஞ்சவொடனே அதில் போட்டுருங்க. கடுகு வடகம் தாளிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம தாளிக்கணும், இல்லைன்னா கடுகு வடகம் கருகி போயிடும், அந்த வாசனையும் போயிடும். இப்போ நம்ம கடுகு வடகம் தேங்காய் மிளகாய் சேர்த்துருக்கேன். இது இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்துப்பேன். அதுலேயே கொஞ்சம் புளி உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது இப்படியே சாப்பிடவே சூப்பராக தாங்க இருந்துச்சு. குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் இதில் இட்லி பொடி சேர்த்துக்கிட்டேன். இட்லி பொடி சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். கடுகு வடகம் சேர்த்த மாதிரியே இல்லை, தேங்காய் பொடி மாதிரியே இருந்துச்சு. கடுகு வடகத்தில் துவையல் மாதிரி அரைச்சா கூட சூப்பராகவே இருந்ததுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், மிளகாய், புளி, உப்பு இது மாதிரி சேர்த்து அரைச்சி அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். தயிர் சாதத்துக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்ச பொடி இருக்குது பார்த்திங்களா, இதிலே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அது ஒரு தேங்காய் சட்னி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடை தோசைக்கு நான் இது தான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். அந்த கடுகு வடகம் சேர்த்த மாதிரியே இல்லை, அந்த கசப்பும் இல்லை, வாசனையும் இல்லை. இட்லி பொடி சேர்த்து இது மாதிரி நம்ம கொஞ்சம் கிரிமினல் வேலை பார்த்தா தான் நம்ம நல்லதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தர முடியும். அதனால் இந்த ஐடியாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடுகு வடகத்தை நிறைய பேர் வீணாக்குறீங்க. கடுகு வடகத்தை இதுக்கு மேலே இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னமும் நிறைய கிராமத்தில் இந்த கடுகு வடகம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கடுகு வடகம் ஆன்லைனில் வாங்குறாங்க, வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்நாள் வந்தாலே இந்த கடுகு வடகம் தான் அதிகமாக செய்வாங்க. அந்த காலத்துலலாம் வீட்டில் செய்ய முடியலனாலும் ஆன்லைனில் நமக்கு இந்த கடுகு வடகம் கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம ராஜி டிப்ஸ் அண்ட் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.